அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே பார்த்த பதிவோட தொடர்ச்சி. பெருவயிறு என்று சொல்லக்கூடிய தொப்பை எதனால் வருகின்றது, அதனை குறைப்பதற்குண்டான பயிற்சி முறைகள் எவை மற்றும் உணவின் மூலமாக எப்படி தொப்பையை குறைப்பது என்பது போன்றவற்றை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம், சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல இந்த தொப்பை எதனால வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிப்படையில் இன்றுள்ள அநேக அன்பர்கள், அநேக மனிதர்கள், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உடல் உழைப்பு குறைவா இருக்கு. ஒரு பேச்சுக்கு எடுத்துட்டீங்கன்னா, ஒர்க் பண்றவங்கள கூட பார்த்தீங்கன்னா, வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கூட ஒரே இடமாக ஒரே இருக்கையில் அமர்ந்து வேலை செய்யறத பார்க்க முடியுது. இன்னைக்குள்ள அநேக வேலைகளும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரே இடத்துல இருந்து அமர்ந்து செய்யக்கூடிய வேலையா. உடல் உழைப்பு என்பது மிக மிக அரிதாகிவிட்டது. இதன் காரணமாக பெருவயிறு என்று சொல்லக்கூடிய தொப்பை ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைகின்றது. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்ற எந்த பயிற்சியிலுமே பெரும்பான்மையான அன்பர்கள் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் செய்யறது கிடையாது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் பார்க்கலாம், காலையில வாக்கிங் போவாங்க. வாக்கிங் போகக்கூடிய அநேகரை பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்லிம்மா ஃபிட்டா இருக்கிறவங்க போறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போன்று உடல் துன்பம் அடைந்த பிறகுதான் இன்று உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு உடலை சார்ந்த விழிப்புணர்வு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் நாம் அப்படி இல்லாமல் ஒரு எளிமையான பயிற்சியின் மூலமாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய தொப்பையை கரைத்து கொள்ள முடியும். உலகில் அநேக நாடுகளில் இருக்கக்கூடிய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளியுள்ள உடற்பயிற்சியில பார்த்தீங்கன்னா, எளிய முறை உடற்பயிற்சியில மகராசன பயிற்சின்னு ஒன்று இருக்கும். அந்த பயிற்சியை நீங்க அருகாமையில் உள்ள மன்றங்களுக்கு, தவ மையங்களுக்கு சென்று கேட்டு முறைப்படி அந்த பயிற்சியை பண்ணீங்கன்னா உங்களுடைய தொப்பை, பெருவயிறு என்று சொல்லக்கூடிய தொப்பை எளிமையா கரைஞ்சிடும். இல்லைங்க, எனக்கு பயிற்சிலாம் பண்றதுக்கு நேரம் கிடையாது, உணவின் மூலமாக இந்த தொப்பையை குறைச்சிக்கலான்னு சொல்றீங்களே, அதை பற்றி எங்களுக்கு விளக்கம் கொடுங்க, அதை பற்றி நான் விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் விளக்கம் தெரிய ஆவல் இருக்கின்றதோ கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் மிக மிக எளிமையான முறையில் உணவின் மூலமாக தொப்பையை குறைத்து கொள்வதற்குண்டான, பெருவயிறை குறைத்து கொள்வதற்குண்டான ஒரு வழிமுறையே உங்களுக்கு சொல்லப்படும். அனைவருக்கும் வணக்கம்.